உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த தாவீதுக்கு இந்த நிச்சயம், இந்த மரண இருள் என்பது எனக்கு பெர்மனன்ட் கிடையாது. இது ஒரு டெம்பரரியான வாழ்க்கை. இதை தாண்டி ஒரு பெர்மனன்டா எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தர் மேய்ப்பரா இருந்தா அது நமக்கு போதுமானது. ஹalleluya. அவர்தான் உன் மேய்ப்பரா, அவர்தான் உங்களுக்கு நடத்துறாரா, கடைசி வர நம்பி நடங்க. எங்க அவரை கொண்டு போவார் தெரியுமா? ஆமா, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து. கரைதிரையில்லா வாழ்வழித்து, கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லு. கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல. முதல்ல ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மெய்ப்பனுடைய நடத்துதல் அது எப்படிப்பட்ட நடத்துதல்னா, அந்த கர்த்தருடைய வீட்டில கொண்டு போய் சேர்க்கிற நடத்துதல தான் நடத்துவார். அப்ப என்ன எந்தெந்த ட்ராக்ல கர்த்தர் கால் வைக்கிறாரோ அந்த ட்ராக்ல நிற்கும் போது ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ளணும், இந்த ட்ராக் எதற்கு நேராக தான் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய வீட்டிலே போய் சேருகிற ட்ராக்காக தான் என்ன கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். ஹalleluya. மெய்ப்பன் நடத்தும் போது தாவீதுக்கு இருந்த நிச்சயம் அதுதான். அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுறதும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்குல கொண்டு போய் விடுறதும் சரி, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துறதும், இது எல்லாமே என்னை எதற்கு நேராக தான் லீட் பண்ணோம்னா கர்த்தருடைய வீட்டில் போய் நிற்பது. ஆமென். அவர் நடத்தும் போது என்னை அப்படிதான் நடத்துவார். அவர் வனாந்திரத்தில் நடத்தினாலும் சுற்றி நடக்க பண்ணினாலும் அவருடைய நடத்துதல் எதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறார்? கானானை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க சுத்தி தான் நடந்தார்கள், அது அவர் தான் நடத்தினார். ஆனா எதை நோக்கி நடக்கிறோம்? வழியில மாறாவை பார்க்கறாங்க, சமுத்திரத்தை பார்க்கறாங்க, யோர்தானை பார்க்கறாங்க, ஏலிமை பார்க்கறாங்க, நன்மையும் பார்க்கறாங்க, பல தீமைகளான காரியங்களை வாழ்க்கையில சந்திக்கிறார். இது எல்லாமே மெய்ப்பன் எதற்கு நேராக? கர்த்தருடைய வீட்டுல. அப்ப தேவன் என்னை ஒரு காரியத்தை சந்திக்க வைக்கும் போது, ஒரு ட்ராக்ல கொண்டு போகும்போது எதற்காக இப்படி கொண்டு வருகிறார்? ஆமென். சில நேரத்தில் அதுல நன்மைகள் இருக்கிறது. கண்டிப்பா நன்மை இல்லாத ஒரு பாதையில மெய்ப்பன் நடத்தவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். நன்மை இல்லாத இடத்துல, ஆட்டுக்கு பிரச்சனை உள்ள இடத்துல கண்டிப்பா மெய்ப்பன் நடத்த மாட்டார். ஆடாதான் தான் போய் பிரச்சனையில மாட்டுமே தவிர மெய்ப்பன் ஆட பிரச்சனையில மாட்ட விட மாட்டார். மெய்ப்பனுடைய கவனம் ஆட்டின் மேல என்றைக்கும் இருக்குமானால், ஒருவேளை அந்த ஆட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மெய்ப்பன் தன் ஜீவனை கொடுத்து கூட அதை மீட்கிறதற்கு அவர் ஓடி வருவார். ஒரு தாவீதுக்கு இந்த வைராக்கியம் இருக்கும் போது, தாவீதுக்கு வேறுமான தாவீதை உண்டாக்கின ராஜாதி ராஜா நம்ம எவ்வளவு வைராக்கியமா இருப்பார். தாவீதுடைய பார்வையில அந்த ஆடு சிங்கத்தின் வாயில இருந்து தப்பு வைக்கப்பட்ட ரீசன் என்னன்னா, ஆடு தாவீதின் பார்வையில இருந்துச்சு. ஆமென். ஆனா 90 ஆடுல ஒரு ஆடு முள்ளுக்குள்ள போய் சிக்கிறதற்கு ரீசன் என்னன்னா, மெய்ப்பனுடைய பார்வை விட்டு போயிடுச்சு. நான் மெய்ப்பனுடைய பார்வையில தான் இருக்கிறேன், மெய்ப்பனுடைய பார்வையால் தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால், ஒருவேளை எந்த சூழ்நிலை என்னை சந்திக்க நேர்ந்தாலும், கர்த்தரை சந்திக்க வைத்தாலும், அது என்னை எதற்கு நேராக தான் லீட் பண்ணணும்னா அந்த நித்தியத்துக்கு நேராக. சமுத்திரம் எதுக்கு நேராக தான் லீட் பண்ணும்? நித்தியத்துக்கு நேராக. யோர்தான் எதுக்கு நேராக தான் லீட் பண்ணும்? நித்தியத்துக்கு நேராக. எரிகோ எதற்கு நேராக தான் லீட் பண்ணும்? நித்தியத்துக்கு நேராக. கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் நித்தியத்துக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆமே. கர்த்தர் நடத்தும் போது நித்தியத்துக்கு நேராய் நடத்துவார். இரண்டாவது, அவர் நடத்தும் போது நீதியாய் தான் நடத்துவார். நீதியாய். சங்கீதத்தில் தாவீது 2 அனுபவங்களை சொல்லுகிறார். ஒன்று, அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். 2, என்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக மெய்ப்பன் செய்கிற செயல்ல 2 செயல். 1, தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுறார். 2, தலையில அபிஷேகத்தை
வைக்கிறார். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒருவன் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கணும். நீதியாய் இது நீதி, இது பரலோக நீதி. ஆமென். தாவீது ஆட்டை நடத்தும் போது அதற்கு ஒப்பிட்டு தண்ணீர் அண்டையில் எதற்கு? ஆமென். ஜலத்தினால ஞான ஸ்நானம் பெறுவது, தலைமையில எண்ணெய் அபிஷேகம் எதற்கு? ஆவியினால ஞானம். இது முடிஞ்ச பிறகுதான் கர்த்தருடைய வீடு. இது நீதியின் பாதை. மெய்ப்பன் நடத்தும் போது நீதியின் பாதை, நித்தியத்துக்கு நேராய் நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார். மூன்றாவது அவர் நன்மையாய் நடத்துவார். இன்னைக்கு அதை குறித்து தான் ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மெய்ப்பன் தான் நடத்துறாரா? மெய்ப்பன் நடத்தும் போது தாவீது முதல்ல என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த அனுபவம் என்பது எல்லா ஆட்டுக்குமே பிடிக்கிற அனுபவம். அமர்ந்த தண்ணீர் அண்டை, பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப், சமாதானமான ஒரு வாழ்க்கை. இப்படி கர்த்தர் என்ன கொண்டு போய் விடுறாருன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? நீங்க இருக்கிறத பார்த்தா வேண்டான்னு சொல்லுவோமா? அதுக்கு தானே இன்னைக்கும் ஏங்கிட்டு இருக்கிறோம் இல்ல? சமாதானமான வாழ்க்கை. அவர் நடத்தும் போது அமர்ந்த தண்ணீர் அண்டை, இது ஒரு அனுபவம். அடுத்து ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போறார். அதுதான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். இப்ப இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு எனக்கு வருவதற்கு ரீசன் நான் வந்ததல்ல, கர்த்தர் என்னை கொண்டு வந்தது. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கொண்டு வரும்போது தாவீது அந்த இடத்துல ஏன் ஆண்டவரை இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்தீர் என்று கேட்கவில்லை. தண்ணீர் அண்டையில கொண்டு வரும்போது எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே தாவீது எதை ஏற்றுக்கொள்றார் தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கையும் ஏற்றுக்கொள்றார். ஒரு தேவ பிள்ளையுடைய குவாலிட்டி இங்க தெரியணும். தேவன் அனுமதிக்கிற உயர்ந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளணும், தேவன் அனுமதிக்கிற தாழ்ந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். வரமாட்டேங்குது. ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுன்னா அடுத்து நம்பங்க ஒரு பந்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பந்திக்கு பிறகு பள்ளத்தாக்குல, பள்ளத்தாக்குக்கு பிறகுதான். இன்னைக்கு யாராவது சில பள்ளத்தாக்குல நடக்கிறீங்கன்னா சீக்கிரம் ஒரு பெரிய இலை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, பல கூட்டுகளோடு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி சாப்பிடும் போது அடியானை நினைத்துக் கொள்ளுங்கள். பந்திக்கு பிறகு பள்ளத்தாக்கல்ல, பள்ளத்தாக்குக்கு பிறகு பந்தி. ஆனா இங்க தாவீது ஏன் இந்த பள்ளத்தாக்கு என்று கேட்காமல் தாவீது என்ன சொல்றானா, நான் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன்றார். அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்றார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் அனுமதிக்கிற சில பள்ளத்தாக்கை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லை. நம்ம விரும்புறது இந்த பள்ளத்தாக்கை மாற்றுங்க ஆண்டவர், பள்ளத்தாக்கே வேணாம், எனக்கு அமர்ந்து தண்ணீர் அண்டே போதும். ஆமா அன்பான தேவ பிள்ளைய, தேவன் எதிலும் சும்மா என்னை நடத்த மாட்டார். சரி ஆமா எனக்கு நேரம் போகல, இவன் கொஞ்ச நேரம் பள்ளத்தாக்குல தூக்கி போடும். இப்படி அல்ல. ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது என்றால் அடுத்து ஒரு பந்தி உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது என்றால் ஒரு பந்தி உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாறா இருக்குதுன்னா அடுத்து ஒரு ஏழி உனக்கு வச்சிருக்கிறார் என் ஆண்டவர். சிலதை கர்த்தர் சந்தித்துதான். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஆமா அதுதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, அவர் என்னை எந்த ட்ராக்ல கொண்டு போறதா இருந்தாலும் அது என்னை எதற்கு நேரா தான் லீட் பண்ணோம்னா நித்தியத்துக்கு நேராக தான் லீட் பண்ணிட்டே இருக்கும். சில சூழ்நிலையில கர்த்தர் என்னை எதற்காக இந்த பாதையில கொண்டு வருவார்னா அந்த நித்தியத்தை சுதந்திரிக்க என்னை உருவாக்கும்படி. பள்ளத்தாக்கு இது தாவீது வந்தது அல்ல. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், அவரை நடத்துவார் சொல்லி அவர் என்ன தண்ணீர் அண்டையில் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட தாவீது இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குலையும் ஆண்டவரே ஏன்ப்பா எனக்கு இப்படி ஒரு பள்ளத்தாக்கு, இப்படி இல்லை, நான் பயப்படேன், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். தண்ணீரை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆடு கிடையாதுன்னா அவர் நடத்துகிற பள்ளத்தாக்கையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆடு. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? ஆமென். தண்ணீர் உள்ள ஆமென் நதி என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஆடு மாத்திரமல்ல, ஒண்ணுமே இல்லாத பள்ளத்தாக்கையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதை ஏற்றுக்கொண்டவன் இந்த பள்ளத்தாக்கை ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு நமக்கு இதுதான். ஆமா பெத்லகேம்ல
நன்மை இருக்கும்போது ஏற்றுக்கொள்ள முடிந்த நகோமிக்கு நன்மை இல்லை, பஞ்சம் வந்ததும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பெத்லகேம்ல வாழ்வது அவளால முடியல. பெத்லகேம்ல இருந்து எல்லாரும் புறப்பட்டு போனார்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை. அங்கேதான் போவாசும் இருக்கிறார், அங்கேதான் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நகோமிக்கு பெத்லகேம்ல நன்மை இருக்கும்போது அந்த பெத்லகேமை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனா பஞ்சம் வந்த போது அதை ஏற்றுக்கொண்டு அங்க உட்கார முடியல, புறப்பட்டா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற நன்மை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. தாவீது இந்த இடத்துல ஏன்னு கேட்கல, ஆண்டவரே என்னை நடத்துங்க அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு தெரியும், இது நான் வரல, கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு வந்தவர் இந்த பள்ளத்தாக்குல கொண்டு வந்திருக்கிறார்னா. இந்த 2 வசனத்துக்குள்ள டிஃபரன்ஸை பாருங்க. தண்ணீர் அண்டையில் கொண்டு வரும்போது அங்கே நடத்தினார் என்று சொல்லாமல் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா 2வது வசனத்துல. ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்குல அவர் என்னை விடல, அவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க விடணுமோ அங்க விடுவார், எதை கடக்கணுமோ அதை கடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அக்கினி அல்ல, தண்ணீர் அல்ல, செழிப்பான இடத்திலே அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை ஆமென் இமை பொழுதும். சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்குல ஒரு முறை இதை சொல்லும் போது சொன்னேன், ஒரு ஊழியர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இந்த 1-2 வசனங்கள் 3 வசனங்களை நீங்க படிக்கும் போது தாவீது அவரை குறித்து சொல்லும் போது அவர் அவர் அப்படின்றார். அதாவது இன்னொருத்தங்கள்கிட்ட அவரை குறித்து சொல்லிட்டு இருக்கிறது போல சொல்றார். ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது அவர்னு சொல்லாம தேவரீர் என்னோடு கூட என் கூட இருக்கிறார் அப்படின்ட்டார். அதுவரை அவர் என்னை நடத்தினார், அவர் அவர். இப்ப சொல்ற நீர் அப்படின்ட்டார், நீர். ஆமென். அது அர்த்தம் என்ன? நெருக்கம் பள்ளத்தாக்குன்னு வந்ததும் தூரமா இருந்தவர் எங்க வந்துட்டாரு? பக்கத்துல வந்துட்டார். ஆமென். இதுல பள்ளத்தாக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்க கூட நிக்கிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் தைரியமா இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும், நான் நிக்கிற பள்ளத்தாக்குல ஏன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்றவங்க இப்ப சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ. எங்க கிருபை எங்களை விட்டு. சந்தோஷத்தோடு கைகளை தட்டிங்கள். தேவனே எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோ எங்கள் கன்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஒரு விஷயம் கூட, எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர், நாங்கள் போற்றிடுவோம். அப்ப அமர்ந்த தண்ணீர் அண்டை ஏற்றுக்கொண்ட என் வாழ்க்கையில நான் எதையும் ஏற்றுக்கொள்றதற்கு ரெடி ஆகணும்னா இந்த பள்ளத்தாக்கு. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை சில பள்ளத்தாக்கை குறித்து கலங்கி இருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆமென், தாவீது சொல்றது போல சொல்லுங்க, நான் இதை கண்டு பயப்படேன்.
ஏன்பா பயப்பட மாட்டேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த தாவீதுக்கு இருந்த நிச்சயம், இந்த மரண இருள் என்பது எனக்கு பெர்மனன்ட் கிடையாது. இது ஒரு டெம்பரரியான வாழ்க்கை. இதை தாண்டி ஒரு பெர்மனண்டா எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, இந்த நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் என்னை நடத்துகிறார். இதை ஏற்றுக்கொள்ளும். தேவன் எதை அனுமதிக்கிறாரோ, ஆமா, தேவன் அறியாமல், தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. சில சூழ்நிலைகள், இந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது இது தேவன் அனுமதித்ததா என்பது முதல்ல நமக்கு கன்ஃபார்மா தெரியும். என் தீமை நிமித்தமாய், நான் செய்த தவறுகள் நிமித்தமாய், என் அக்கிரமங்கள் நிமித்தமாய் சில பாதைகள் எனக்கு பள்ளத்தாக்கை போல வரலாம். அந்த காரியத்தில் நான் தான் விழுந்து கிடக்கணும் தேவ சமூகத்தில். ஆண்டவரே என்னை தூக்கி எடுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே இது நான் தான் காதறணும். ஆனா கர்த்தர் என்னை கொண்டு வராரா, கர்த்தர் தான் இந்த பள்ளத்தாக்குல கொண்டு வரார். நான் தைரியமா சொல்லுங்க, இந்த பள்ளத்தாக்கை தாண்டி எனக்கு ஒரு பந்தி இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். பள்ளத்தாக்கு பெருசுனா பந்தியும், ஆமென். பள்ளத்தாக்கு சின்னதுன்னா 2 கூட்டு தான். பள்ளத்தாக்கு பெருசுனா 11 கூட்டு. 2 கூட்டு வேணுமா 11 கூட்டு வேணுமா? சிலர் நாக்கெல்லாம் அப்படி தண்ணீரா வருதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பள்ளத்தாக்கு பெருசுனா உங்க மேல வைக்கப்பட போகிற அபிஷேகம் பெருசு, உங்க மேல வைக்கப்பட்ட அழைப்பு பெருசு, உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் பெருசு. எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஓ ஹல்லேலூயா. ஒரு விசைக்குள் எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர். ஆமென். எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. ஆமென். சில பள்ளத்தாக்கு பெரிதா இருக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, என் மேல இருக்கிற அழைப்பு பெருசு, என் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு, எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகள் பெரியவைகள். ஆமென். பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமா, பெரிய காரியத்தை ப்ரிப்பேர் பண்ண உங்க லைஃப்ல தான். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் யார் யாருக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய காரியத்தை வச்சிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் அனுமதித்த இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் என்பது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், பெரிய அனுபவமா தான் இருக்கும். அன்னாளின் வாழ்க்கை இருக்கட்டும், ஆபிரகாமின் வாழ்க்கை இருக்கட்டும், மோசேயின் வாழ்க்கை இருக்கட்டும், நம்முடைய முற்பிதாக்கள் அநேகருடைய வாழ்க்கையில, ஆமா, யோசேப்பின் வாழ்க்கை இருக்கட்டும், கர்த்தர் ஆயத்தம் பண்ண அந்த பெரிய நன்மையை அவங்க பார்ப்பதற்காக கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போன பாதை என்பது அவன் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. மற்றவர்கள் அழுததை விட இவர்கள் அழுதது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவர்கள் சந்தித்த வேதனை விட இவர்கள் சந்தித்த வேதனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவர்கள் சகித்ததை விட இவர்கள் சகிக்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவர்கள் தாங்குகிற பாரங்களை விட இவர்கள் தாங்குகிற பாரங்கள் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம் என்று சொல்வதற்கு முன்பாக, ஆமென், சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 66வது சங்கீதத்தில் 10 முதல் வாசியுங்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 10வது வசனம் முதல் 12வது வசனம் வரை. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அடுத்த வார்த்தை, எங்களை வலையிலே அகப்படுத்தி. அதாவது நான் அகப்பட்டேன், தெரியாம பட்டது அல்ல, பர்பஸா சிலதுல அகப்படுத்தி. ஆமே, சில மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடுவில் கர்த்தரை அகப்படுத்தி, சில அழுகையின் பள்ளத்தாக்குல கர்த்தரை அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல வருத்தமான பாரத்தை ஏற்றினீ. ஆமே, மற்றவர்கள் வாழ்க்கையில இல்லாத பாரம், மற்றவர்கள் சந்திக்காத சில தாங்கக்கூடாத பாரம் உங்க மேல வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மேல ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகமும் நன்மையும் அது பெரியது. இஸ்மவேல் சுமக்காத ஒன்றை ஈசாக்கு சுமந்தார். என்ன தெரியுமா? விறகு. எங்க சுமந்தார் தெரியுமா? சாதாரண பாதையில் இல்ல, மலையில ஏறுற பாதையில. சாதாரண பாதையில கழுத சுமந்துச்சு, மலை ஏறதுல புள்ள சுமக்கிறான். உண்மையிலே சாதாரண பாதையில அவனை சுமக்க வச்சுட்டு மலைக்கு மேல ஏறும்போது கழுதை சுமக்க வச்சிருந்த ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கொண்டு வந்து அகப்படுத்தி
ஆபிரகாம் போப்பசா 2 வேலைக்காரங்களை ஸ்டாப் பண்றார், கழுதையை ஸ்டாப் பண்றார். போப்பசா ஈசா கிட்ட கேட்கல, எப்பா நீ சுமக்கிறியாப்பா, சின்ன பையன் வாலிபன். ஆமா, இனிதான் மலை ஏத்தும், ஒரு பாதை, கடினமான பாதை, ஏறி போகிற பாதை. அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கூட கேட்கல, கேள்வி கேட்காம விறகு அப்படியே தூக்கி அவன் தலை மேல வைக்கிறார். இஸ்மவேலுக்கு இப்படி ஒரு பாதை. இஸ்மவேல் அனுப்பி விடும் போது கூட துருத்திய இஸ்மவேல்கிட்ட சுமக்க விடல. யார்கிட்ட சுமக்க விடுறா தெரியுமா? ஆகார்ட்ட தான் சுமக்க விடுறாங்க. ஆகார்ட்ட இஸ்மவேல் சுமக்காத ஒரு பாரத்தை ஈசாக்கே நீ சுமக்கிறேனா? இஸ்மவேல் மேல இல்லாத ஒரு அபிஷேகம், இஸ்மவேல் மேல இல்லாத ஒரு ஆயத்தம் உனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்துல பலர் தாங்காத பாரத்தை நீங்க இன்னைக்கு தாங்கிட்டு இருக்கிறீங்கன்னா, பல சந்திக்காத சில சோதனைகளை நீங்க இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இயேசுவின் நாமத்திலிருந்து ராத்திரி நேரத்தில் இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம், உன்மேல் வைத்திருக்கிற அழைப்பு, உனக்காய் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் அது பெரியது. ஹல்லேலூயா, ஆமென். இஸ்மவேல் மேல் இல்லாத ஒரு பாரம் ஈசாக்கு அப்படி தூக்கி வைக்கிறாரு. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது, ரொம்ப யோசிக்க வச்சது. ஆமா, இதுக்கு மலை ஏறி போனோம். ஆமா, கூட ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. ஈசாக்கு தான் சுமக்கணும். ஈசாக்கு தான் ஒரு கேள்வி, சுமந்துருவியா? ஒண்ணுமே கேட்கல. நீ சுமந்துருவியா? மேல ஒரு கொண்டு வந்துருவியா? எதுவுமே கேட்கல. தூக்கி வச்சுட்டாரு. சிலர்லாம் சொல்றது, பாஸ்டர் சின்ன வயசுல இருந்து இந்த பாரத்தை என் குடும்பத்துல நான் தான் சுமந்துட்டு இருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து இது என் தலைக்கு மேல இருந்துட்டு. இப்படி யாராவது நாம இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இயேசு அந்த குடும்பத்துல கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு, உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம், உங்க மேல உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி நன்மை பெரியது. பள்ளத்தாக்கு பெருசா இருக்கா? பந்தி பெருசா இருக்குது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டு சொல்ற ஒரே வார்த்தை, தண்ணீரண்டை ஏற்றுக்கொண்ட இந்த பள்ளத்தாக்கை ஏற்றுக்கொள். தண்ணீரண்டை ஏற்றுக்கொண்ட நான் தான் உன்னை நடத்துறேங்கிற நிச்சயம் உனக்கு இருக்கணும். இது நீ சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட, நீ தைரியமா கால்வை. அவன் நீ முறிந்து போக மாட்டாய். உனக்கு முன்பாய் அத்தனை காரியங்களும் முறிந்து போகும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு அர்ப்பணிப்போட முடிந்தால் முழங்கார் படிட்டு, ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீராக அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்று. ஆண்டவரே பல காரியத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, சகித்துக் கொண்டிருக்கிற அப்பா. என் குடும்பத்துல யாரும் பார்க்காததை நான் பார்க்கிறேனே அப்பா. என் குடும்பத்துல யாரும் தாங்காத சில பாரத்தை நான் தாங்குறேனே ஆண்டவரே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, வேற யார் மேல இல்லாத ஒரு அபிஷேகம், வேற யார் மேல இல்லாத ஒரு அழைப்பு மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ இதுல நடந்து பார், இதை சுமந்து நீ இந்த மலையில ஏறி பார். சொல்லப்பட போகிற வார்த்தையே ஆட்டுக்கடா வந்ததல்ல, ஈசாக்குக்காக ஆட்டுக்கடா வந்தது. ஆமென். அன்பேருந்த கைகளா அற்புதமாய் நடத்திடும் மாதுரிய வேறும் மொழிகள் அஸ்நேகம். ஒற்றைக்கு விடுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து அந்தியவரே அந்தியவரே ஆச்சுடுமதி இயேசு என்றே குடே மதி அந்தியம் வரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதாவது எனக்கு ஒரு நன்மை இருக்குது, நான் இதை சுமந்துட்டு போனா எனக்கு ஒரு நன்மை இருக்குது. இது அறிஞ்சு சுமக்கிறது வேற. ஆமென். என்னன்னு தெரியாம சுமக்கிறோம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு இதை சுமந்துட்டு போய் நான் மேல நின்னுட்டா எனக்காக ஒரு ஆட்டுக்கடா வந்து நிற்கும், இது தெரியாது ஈசாக்கு.
என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நான் சுமந்துட்டு போற இந்த பாரம் என்னை எப்படி போய் கொண்டு முடிய போகுதுன்னு தெரியல. நான் சுமந்துட்டு இருக்கிற இந்த பாரம் என் வாழ்க்கை எப்படி மாற்ற போகுதுன்னு தெரியல. இந்த கலக்கத்தோடு தான் இன்னைக்கு அநேக உள்ளங்கள் சோர்ந்து போய் குடும்பங்கள் நடுவுல, சொந்தங்கள் நடுவுல வார்த்தை இல்லாம, பதில் இல்லாம தவித்து கொண்டிருக்கிற சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்காக அல்ல, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா வந்தது போல உனக்காக சிலது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக சிலது இந்த வார்த்தை ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சில உள்ளத்துக்கு பேசுகிறார். மற்றவர்களுக்காக அல்லாத ஒன்று உனக்காக அந்த குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. உனக்காக ஒன்று இந்த குடும்பத்தின் நடுவில் வெளிப்படும். உனக்காக ஒன்று சொந்தங்கள் நடுவில் வெளிப்படும். உனக்காக ஒன்று இந்த பாதையில் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சுமக்கிறேன் அப்பா, சிலதை நான் தாங்கி நிற்கிறேன் அப்பா, நீங்க தான் என்ன நடத்துறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. அத்தியவன் விட்டுறாதீங்க. பாரத்தை சுமந்து நிற்கிறத ஆமே விட்டுறாத. நீ நின்னுரு, நீ நில்லுரு. ஓ, உன் மேல் இருக்கிற அழைப்பு பெருசு. உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது பெருசு. ஓ ரிபாஷகதலராதலரா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய கிருபையின் பிரசன்னம், உம்முடைய மகிமையின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கட்டும்ப்பா. நடத்துகிறீங்கப்பா ஆண்டவரே. என் தேவனே, என் ராஜனே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல எழுதும் போது எப்படி எழுதி இருக்கணும் தெரியுமா? ஆபிரகாமுக்காகவும் ஈசாக்குக்காகவும் அப்படிதான் எழுதியிருக்கணும். ஆனா என்னதான், ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா. ஈசாக்குக்காக, ஆண்டவர் ஈசாக்குக்காக மட்டும் அவன் அந்த பாரத்தை சுமந்து வந்தான். ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டுக்கடா அந்த இடத்தில் வந்தது இல்ல, ஈசாக்குக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமை, இந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் என்னை நடக்க வைத்தது, எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்புறவங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, கேள்வி கேட்காம நடக்கிற கிருபை தாங்கப்பா, ஏற்றுக்கொண்டு நடக்கிற கிருபை தாங்கப்பா. ஏன் எனக்கு இப்படி என்று அல்ல, என்னை அவர்தான் நடத்துகிறார் என்கிற நிச்சயத்தோடு தண்ணீர் அண்டை மட்டுமல்ல நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, பள்ளத்தாக்கையும். ஈசாக்கே, இஸ்மவேல் மேல் வைக்கப்படாத பாரம் உன் மேல வைக்கப்பட்டது என்றால், அவன் இஸ்மவேலுக்கு வெளிப்படாத ஒரு மகிமை உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. இது அநேகருக்கு சாட்சியாய் மாறும். அநேகர் இதை படிப்பார்கள், அநேகர் இதை அறிந்து கொள்ள போகிறார்கள், அநேகருக்கு இது பலனாய் மாற போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைத்து உம்முடைய வார்த்தையை கேட்க வைச்சீங்களே அப்பா. நீங்க தான்ப்பா எங்களை நடத்துறீங்க. உம்முடைய நடத்துதல் ஒவ்வொன்றும் எங்களை நித்தியத்துக்கு நேராய் நடத்தும். நீர் எங்களை நீதியாய் நடத்துவீர், நீர் எங்களுக்கு நன்மையாய் நடத்துவீராப்பா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் விடுகிற தெய்வம், அதே போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஆண்டவரே சில தண்ணீரண்டையும் எங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க, சில பள்ளத்தாக்கையும் அனுமதிக்கிறீங்க. தண்ணீர் அண்டைக்கு பிற்பாடு காணாத ஒரு மகிமையை இந்த பள்ளத்தாக்குக்கு பிற்பாடு எங்க வாழ்க்கையில நீ வெளிப்படுத்த போறதற்காய் நன்றி அப்பா. பல நாட்களாய், சிறு வயது முதலே, வாலிப நாட்களில் இருந்தே பல பாரத்தை சுமந்து கொண்டு இன்னும் குடும்பங்கள் நடுவில், சொந்தங்கள் நடுவில், ஆண்டவரே ஊர் ஜனங்கள் நடுவில், ஆண்டவரே பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் சுமக்கிறதின் முடிவு என்னன்னு கூட அவன் தெரியாம சுமந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் உண்டப்பா. என் தேவனே, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடை வெளிப்பட்டு, ஆமென், அது இன்று பேசப்பட்டு கொண்டிருப்பது போல அத்தனை கண்கள் நடுவில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணின நன்மை எத்தனை பெரியது என்பதை பார்க்க வைங்க ஆண்டவரே, பார்க்க வைங்க ஆண்டவரே.
இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் எத்தனை பெரிதா இருக்கிறதப்பா. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எத்தனை பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. நீர் அதை காண வைப்பீராக. பள்ளத்தாக்கை காண்பித்தவர் பந்தியும் காண்பிப்பீரப்பா. நிச்சயத்தோடு நம்பிக்கையோட ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஏன் என்கிற கேள்வி கேட்டு நடக்காமல் இது என் தேவன் தந்தது என்கிற நம்பிக்கையோட நடக்க கிருபை கொடும். உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். உடைய பாதையில நிலை நிற்கட்டும். நீர் ஆயத்தம் பண்ணினதை காணட்டும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி. இந்த கூடுகையின் மூலமாக எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.